ஓம் ஸ்ரீ கணக்கம்பட்டி சத்குருவே சரணம். சத்குரு ஞான வல்லலே சரணம். என் பிள்ளையை தேடி இப்பொழுது மனமகிழும் செய்தியோடு தான் வந்திருக்கின்றேன். இந்த ராம நவமியில் உன் மனம் விரும்பும் செய்தியோடு தான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, என் தங்க மகளை நான் தேடி வராமல் வேறு யார் இங்கு தேடி வருவார்கள்? நேர்மையோடு துணிந்து செயல்பட்டு வெற்றிக்காக காத்து கொண்டு இருக்கின்றாய். அந்த வெற்றியின் பாதையே உனக்கு அடையாளம் காட்டத்தான் இந்த கணக்கம்பட்டி சத்குரு ஞான வல்லல் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். துணிச்சல் என்பது வெற்றி பாதையின் அடையாளமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அதனால்தான் நான் உன்னை மறுபடியும் துணிந்து செயல்படு என்றே சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். தயக்கம் என்பதே இங்கு இருக்கக்கூடாது. தயக்கத்தோடு இருந்து கொண்டு பல விஷயங்கள் தடைகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்காதே. உன் மனதில் என்ன தோன்றுகிறது அந்த எண்ணத்தில் தெளிவாக இரு. எண்ணம் போல்தான் வாழ்க்கை, எண்ணம் மட்டும்தானே வாழ்க்கை. அந்த எண்ணத்தில் தெளிவையும் நம்பிக்கையும் தைரியத்தையும் வளர்த்து கொண்டாலே அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்ற குழப்பம் உன் மனதில் வராது. என் பிள்ளையே, தயக்கம் தோல்வி பாதையின் அடையாளத்தை காட்டுகிறது. எனவே அந்த தயக்கத்தை உடைத்தெறிந்து விட்டு என் அன்பு மகளான உனக்கு வெற்றியை தருவதற்கான துணிச்சலையும் தைரியத்தையும் நான் தந்து இருக்கின்றேன். சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தவுடனே நீ சோர்ந்து போய் கிடந்து விடாதே. ஐயோ, அடுத்தது என்ன நடக்குமோ என்று பதற்றத்தோடு நீ உன்னையே தரம் தாழ்த்தி கொள்ளாதே. மற்றவர்கள் என்னென்னமோ நம்மை சூழ்ந்து கொண்டு நம்மை தோல்வியின் பயத்தை காட்டிக்கொண்டு இருக்கின்றார்களே என்று நீ மனப்பதற்றத்தோடு இருப்பது இந்த அப்பனுக்கு தெரியாமலாயிருக்கும். நான் இந்த ராம நவமியை தேர்ந்தெடுத்தது எதற்காக தெரியுமா? உன் வாழ்க்கையின் வெளிச்சத்தை தருவதற்காகத்தான். அதனால்தான் நான் ஒவ்வொரு முறையும் சொல்வது உனக்கு நல்லதை மட்டும்தான் இருக்கும். மற்றவர்கள் சொல்லிக்கொண்டு நீ அவர்களின் வழியை பின்பற்றி கொண்டு இருக்காதே. இந்த சத்குருவை, இந்த ஞான வல்லலை நீ முழுமையாக நம்பிய பிறகு நான் உனக்கு அள்ளி கொடுக்காமல் விட்டு விடுவேனா என் தங்கமே? மலையில் உருவாகும் அருவி தன் பாதையை தானே தேர்ந்தெடுத்து கொள்கிறது அல்லவா? அதுபோலத்தானே உன் லட்சியத்தில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இரு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அப்போதுதான் உன் பாதை, நீ போகின்ற பாதை எப்பொழுது எப்படி என்று உனக்கு புரிய வரும். நான் உனக்கான வாழ்க்கையை, உண்மையான வெற்றியை தருவதற்கு இங்கு பாடுபட்டு கொண்டு இருக்கும்போது, அந்த கருமை வினையினை அழித்து கொண்டு இருக்கும்போது நீ மற்றவர்கள் சொல்லிக் கொள்வதை நினைத்து வருத்தம் அடைந்து கொண்டு இருக்காதே. நேரான பாதையை தேர்ந்தெடுத்து நேர்மையான வழியில் சென்று கொண்டு இருக்கும் என் பிள்ளைக்கு என்றுமே மனமகிழ்வான வெற்றி செய்திதான், மனமகிழ்வான நல்ல செய்திதான் உன்னிடம் வந்து சேரப்போகிறது. ஏனென்றால் இது நாள் வரையிலும் நீ பண்ற துன்பத்தை எல்லாம் நொறுக்கி அடித்துவிட்டு உன் தடைகள் அத்துணையும் அகற்றிவிட்டு உனக்கு தந்த அவமானத்தை எல்லாம் உடைத்தெறிந்து விட்டு உனக்கான வெற்றியை தருவது இந்த அப்பனாக இருக்கும்போது எதற்காக நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? உன் மன உறுதிக்கு இங்கு வழி பிறக்கத்தான் போகிறது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கை என்னவாகுமோ என்று மற்றவர்கள்தான் உன்னை விட இங்கு விடை தேடிக் கொண்டு இருக்கின்றார்கள். அதன் விடையாக இந்த கணக்கம்பட்டியானே நான் இருந்து கொண்டு இருக்கும் போது நீ என்ன செய்ய போகிறாய் என்று நீ யோசிக்க வேண்டாம். உனக்கு பதிலாக உனக்கான வாழ்க்கையை நானே தருவதென்று முன்னெடுத்து சென்று கொண்டு இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று அடுத்தடுத்த நல்ல அறிகுறிகளை உனக்கு காண்பிப்பதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன். என் தங்க மகளே, என் தங்க மகனே, இனி வருவது எல்லாம் உனக்கு நல்லதும் நம்பிக்கையான தருணமாகத்தான் இருக்கும். யார் உனக்கு நேரம் சரியில்லை என்றாலும் நீ அவர்களிடம் சொல், நம்பிக்கையாக சொல். என் அப்பன், என் ஞான வள்ளல், என் சத்குரு, என் அப்பனான கணக்கம்பட்டியான், என் பழனி சுவாமி என்னிடம் இருக்கும்போது நேரம் எனக்கு கவலை இல்லை.
வெற்றியை தருவது என்று அவன் முடிவெடுத்து விட்ட பிறகு இனி எல்லாம் எனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது என்று நீ உறுதியாக சொல். உச்சத்தை தொடுகின்ற நேரத்தை நான் உனக்கு தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகு இடையில் எத்துணை தடைகள் வந்தாலும் அத்தனையும் நான் அடுத்து நொறுக்கிவிட்டு உனக்கு நல்வழியையும் உனக்கு நல்வழி பாதையையும் தான் தரப்போகிறேன். நேர்மைக்கு எப்பொழுதுமே வெற்றி உண்டு. அதை மறுத்தும் விடாதே. இறை நாட்டத்தோடு செய்கின்ற செயல் எல்லாம் வெற்றியில்தான் முடியும். அப்படி இருக்கும்போது சதா நேரமும் என்னை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு எப்படி நான் வெற்றியை கொடுக்காமல் இருப்பேன்? என் கண்ணின் மணியே, என்னை முழுமையாக நம்பியிருக்கும் செயலில் உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் மட்டுமல்ல, மனம் விரும்பும் செய்தியும் உன்னை வந்து சேரத்தான் போகிறது. வெற்றி உனக்குத்தான் நிச்சயம். வாழ்க வளமுடன்.